குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்தோம், என்ன மாதிரி குறும்பு பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு போட்டோவை பார்த்து கண்டுபிடிச்சிப்போம், சின்ன வயசுல நம்ம இப்படித்தான் இருந்திருப்போம் போல் இருக்குன்னு. ஆனா இந்த காலத்து குழந்தைகளுக்குலாம் அப்படி கிடையவே கிடையாது. டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எந்த வயசுல எப்படி இருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க வீட்டுல பொக்கிஷ மாதிரி பாதுகாத்து வைக்கிறாங்க. சோ அந்த விதத்துல ஒவ்வொரு குழந்தைக்கும் மனசுல ஒரு பொக்கிஷமான பசுமையான நினைவை கிரியேட் பண்றதா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ். இது குழந்தைகளின் ராஜ்யம். இந்த வாரம் மொத்தம் 3 ஃபேமிலி 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் சொல்றதெல்லாம் உண்மை, அடுத்ததா வைதிஸ் கொலவரி, மூணாவது ஆகா என்ன பொருத்தம், நாலாவதா லக்கா கிக்கா. ஃபர்ஸ்ட் சொல்றதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். குழந்தை பேர் என்ன? ஐஸ்வர்யா. என்ன படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல்? ஜெயகபால் கொரோடியாக்கான வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஐஎஸ் ஸ்கூல். எத்தனை வருஷமா அந்த ஸ்கூல்ல படிக்கிற? அம்மா சேர்த்துட்டாங்க. அம்மா சேர்த்துட்டாங்களா? தப்பு பண்ணிட்டாங்க. படிப்பு வேணும்ல, அதுக்குதான் அம்மா சேர்த்து விட்டாங்க. நான் படிக்கவே இல்லையே. படிச்சிருக்கீங்க, படிச்சுட்டு அப்புறம் தாளா இருக்கீங்க. பார்த்தா படிச்ச மாதிரியா இருக்கு. அப்ப எப்படி கொஸ்டின் எல்லாம் கேட்பீங்க? ஓ, படிச்சிருந்தா கேள்வியே கேட்பாங்களா? ஆக மொத்தம் குழந்தைக்கு உலக அறிவு ஏகப்பட்டது இருக்கு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆமாமா, நீ சொல்ற மாதிரி தான், படிச்சதான் கலெக்டர்லாம் அப்படி நல்லா படி. ஓகே, நீ பாரு, கேமரா பார்த்து சொல்லு. கலாட்டா கிட்ஸ் ஆரம்பமாகட்டும். கலாட்டா கிட்ஸ் ஆரம்பமாகட்டும். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற ரவுண்ட் சொல்வதெல்லாம் உண்மை. நம்ம கூட ஐஸ்வர்யா இருக்காங்க. ஐஸ்வர்யா, உனக்கு ஹெல்மெட் சரியா செட் ஆகாத காரணத்தினால டேபிள் மேல வச்சிருக்கோம். ஆனா வேலையை ஹெல்மெட் எப்போ போல கரெக்டா செய்யும், சரியா? எப்போ லைட் எரியும் ஹெல்மெட்? பொய் பேசுனா. நீ பொய் பேசுவியா? என்ன மாதிரி பொய் எல்லாம் பேசியிருக்க? எங்க அக்கா வச்சா அம்மா கிட்ட அக்கா என்ன அடிச்சுட்டா சொல்லுவேன். அக்கா அடி வாங்கி கொடுத்துருவேன். சரி, ஓகே. எத்தனாவது படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸ்கூல் போக பிடிக்குமா? ஸ்கூல் போக பிடிக்குமா? நிறைய பிடிப்பாங்க. அதனால பிடிக்காதா? ஸ்கூல்ல வேற யாரெல்லாம் பிடிக்காது? பவித்ரா. பவித்ராவை தான் பிடிக்காதா? ஏன் அப்படி? அவ டெய்லி கீழே போகும்போது ஸ்லோவா போவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஃபாஸ்டா போயிடுவாங்க. அதனால பிடிக்காதா? என்னடா அது கொடுமையா இருக்கு. ஸ்லோவா போறதுனா அவ ஸ்லோவா வீட்டுக்கு போறா, அதனால உனக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது? மிஸ் ஃபாஸ்டா போக சொல்றாங்க. ப்ரேயர் நடக்கிற முன்னாடி நாங்க போயிடணும். பெல் அடிச்ச உடனே தான் நாங்க ப்ரேயர் பண்ணுவோம். அப்படியா? சரி, உனக்கு ப்ரேயர் பிடிக்குமா? ப்ரேயர்ல என்ன பண்ணுவ நீ? சாமி கும்பிடுவேன். என்னன்னு சாமி கும்பிடுவேன்னு சொல்லு. நல்லா படிக்கணும், அம்மா அப்பாவுக்கு நிறைய மலையாட குடிக்கணும் சொல்லுவேன். அப்படின்னு சொல்லுவியா? அது நீ எல்லாம் முடிவு பண்ணும், சாமி எப்படி சொல்லும் அத? அப்ப நீ மரியாதை கொடுக்க மாட்டே? சொல்லாதே, நான் சொல்லுவேன், சாமி நிறைவேற்றும். அப்படியா? சரி, இது வரைக்கும் நீ ஏதாவது சாமி கிட்ட கேட்டு அது கிடைச்சிருக்கா உனக்கு? நான் அம்மா கேட்டேன், அது சாமி கிட்ட வேண்டியது அது கிடைச்சிது. ஓ, ஹெவி மார்க்கெட்டிங்கா இருக்கும் போல் இருக்கு. சரி, கிளாஸ்ல நீ தூங்குவியா? சரி, வீட்ல யார் தூங்கும் போதெல்லாம் எழுப்பிடுவ? நான் யாரும் எழுப்ப மாட்டேன், நான் எழுப்பி விடுவேன். யார? அப்பாவை. ஏன் அப்பா தூங்கும் போது எழுப்பிடுற? அப்பா லேட்டா எழுந்துப்பார். அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அப்பா லேட்டா எழுந்திருக்கிறாரா? வித்தியாசமான குடும்பமா இருக்கு. சரி, என்ன உனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்? பொட்டேட்டோ பிரியாணி. பொட்டேட்டோ பிரியாணியா? சிக்கன்லாம் சாப்பிடுவியா? ஏன்? நாங்க நான்வெஜ் தான் சிக்கன் சாப்பிடுவாங்க. நான்வெஜ் நாங்க கிடையாது. அப்புறம் நாங்க நானா? ஓ, அப்படின்னா நீங்க வெறும் நான் ரொட்டி தான் சாப்பிடுவீங்களா? சாதம் தான் சாப்பிடுவோம், சிக்கன் எல்லாம் சாப்பிட மாட்டோம். வேற யாராவது உங்க வீட்ல சிக்கன் சாப்பிடுவாங்களா? பக்கத்து வீட்ல தான் சாப்பிடுவாங்க. நீ லைட்டா போய் ஒரே பீஸ் மட்டும் கொடுங்களேன், டேஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன். இப்ப பண்ண மாட்டேன்னு கொஞ்ச நாள்ல பண்ணுவேன். பண்ணவே மாட்டேன். அப்படியா? இப்படி கை வைமா. இனிமே தூங்குறவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், குறும்பு பண்ண மாட்டேன், அக்கா கூட சண்டை போட மாட்டேன். எவ்வளவு சாக்லேட் வேணுமோ எடுத்துக்கோ. எவ்வளவு சாக்லேட் வேணும்? 1 2 3 போதுமா? ஓகே. அடுத்ததா சொல்றதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? பாலசுப்ரமணியன். என்ன படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல? பத்தர் சந்தியாசன்.
ஏன் சட்டை பட்டன் போடல? அது ஏன் திறந்துருக்கு? போன வீக் அப்படி போட்டனால அப்படி போட்டேன். ஓ, இப்போ வாரம் நீங்க ஒரு ட்ரெண்ட் செட் பண்றீங்களா? அதெல்லாம் பண்ணக்கூடாதுமா. அப்படியே நல்லா ஜிப்பெல்லாம் போட்டா தானே படிக்கிற பையமா இருப்பேன். இது வரைக்கும் எங்க ஷோக்கு வந்த குழந்தைங்க இல்லையே. நான் சொன்ன ஒண்ணு கேட்டிருக்க முதல் குழந்தை நீ. நான் கையை கொடுக்குற முதல்ல நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம். ஓகே, அப்ப ஷோ ஆரம்பிச்சிருமா? என்ன பண்ற? இந்த கேமரா பார்த்து அப்படியே சொல்றேன். கலாட்டா கிட்ஸ் ஆரம்பம் ஆகட்டும்னு சொல்லு. கலாட்டா கிட்ஸ் ஆரம்பம் ஆகட்டும். அடுத்ததா சொல்லுவதெல்லாம் உண்மையில பாலசுப்ரமணியன். அழகான பேர் வச்சிருக்க. பொய் சொல்லுவியா? சொல்ல மாட்டியா? ஓகே, நல்ல விஷயம். இங்க வந்ததுக்கு அப்புறம் பொய் சொல்றதுல முடிவு பண்ணிருக்கான் பையன். அதனாலதான் லைட் எரியல. ஜெனரலா பொய் சொல்லுவியா பாலசுப்ரமணியா? கொஞ்சம் பொய் சொல்லிருக்கேன். சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை என்னன்னு கூப்பிடுவாங்க? பாலசுப்ரமணியன் இவ்வளவு பெரிய பேர் வச்சிருக்க, கண்டிப்பா அப்படி கூப்பிட மாட்டாங்க. என்னன்னு கூப்பிடுவாங்க? பாலாந்தா கூப்பிடுவாங்க. பாலாந்தா. உனக்கு எப்படி கூப்பிட்டா பிடிக்கும்? பாலசுப்ரமணியன் கூப்பிட்டா பிடிக்குமா, பாலான்னு கூப்பிட்டா பிடிக்குமா? பாலா. எந்த ஸ்டாண்டர்டு? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? சரி, அப்படியே வா. உன் ஸ்கூல்ல யார் யாரெல்லாம் இருக்கா உன் கிளாஸ்ல? ஆகான்ஷா, அனுஷ்கா, திட்சா, அஸ்ஸா. இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா? யார் உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு? ஆகான்ஷா. ஆகான்ஷாவா? ஆகான்ஷா ரொம்ப பிடிக்கும் உனக்கு? என்னெல்லாம் ஆகான்ஷாட்ட பிடிக்கும், என்னெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லு. அவன் என் கூட பேசுறதா பிடிச்சிருக்கு. பேசுறதே பிடிச்சிருக்கா? சரி, ஓகே. வீட்ல உனக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கும்னு சொல்லு. அப்பா பிடிக்கும், தாத்தா பிடிக்கும், இவ்வளவுதான் பிடிக்கும். ஏன்டா லிஸ்ட்ல அம்மாவை காணோம்? அம்மா பிடிக்காதா? ஏன்? திட்டுவாங்க. திட்டுவாங்களா? என்னடா அது? எங்க இருக்காங்க? ஏன் மேடம்? பையன் பயப்படுறான் உங்க பேர் சொன்னாலே. அதான் திட்டுறனால பிடிக்காது. அப்படியா? தெரிஞ்சா திட்டுறீங்களா நீங்க? ஏதாவது தப்பு செஞ்சா அப்ப திட்டிதான் ஆகணும். வீட்டுல யாரோ ஒருத்தங்க கண்டிப்பா இருக்கணும்னு ஃபீல் பண்றீங்க. ரொம்ப கண்டிப்பா இல்ல, எதுக்காக திட்டுவீங்களா? அம்மா திட்டது உனக்கு பிடிக்கலையா? இனிமே திட்ட வேணாம்னு சொல்லிடலாமா? சொல்லிட்டுமா மேடம்? இனிமே பையனை திட்டாதீங்க மேடம். சரியா? இதான் பையன் மேல கோவம் இருந்துச்சுனாலும் பாருங்க, பக்கத்து ஒருத்தர் அப்பாவே இருக்காரு, அவர் மேல காமிச்சிருங்க எப்பவும் போல. ஓகேவா? டீலா? ஹாப்பியா இரு. சரி, அப்படி கை வச்சுக்கோ. இனிமே இது யார் சொல்லு? இனிமே. இமனே. இமனே. இமேலியா? இனிமே. உனக்கு தமிழே வராதா? வரும். அப்புறம் இனிமே. 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 நல்லா சொல். இனிமே. இனிமே. எந்த காரணத்தை கொண்டும். எந்த காரணத்தை கொண்டும். வர்றா. குறும்பு செய்ய மாட்டேன். குறும்பு செய்ய மாட்டேன். இனிமேல் யாருகிட்டயும் சண்டை போட மாட்டேன். இனிமே யாரையும் திட்ட மாட்டேன். இனிமே. வருதா? சொல்லு. இனிமே. அப்படியே சொல்லு. இனிமே. சொல்லிட்டாரு. இனிமே. 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 சாக்லேட் எடுத்துக்கோ. சொல்லு. இனிமே. அப்படியே சொல்லிட்டே இருக்கணும். இனிமே. நான் பாக்குறதுக்கு நிறுத்தக்கூடாது. இனிமே. இனிமே. ஹெவியா. இனிமே. அடுத்ததா சொல்றதுலாம் முன்னாடி வர போறேன். அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னவா? ஸ்பட்டிகா. ஸ்பட்டிகாவா? அப்படின்னா? கிறிஸ்டல். கிறிஸ்டலா? டேங்க அப்பா. என்ன படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல? பக்தவத்சலம் வித்யாஸ்ரீ. முடி ரொம்ப அழகா இருக்கே. நீ பாய் கட் எல்லாம் பண்ணிக்கலையா? பண்ண மாட்டேன். எதுக்கு இவ்வளவு முடி வச்சிருக்க? அழகுக்குதான். அழகுக்கா? டேங்க அப்பா. அழகுனா ரொம்ப பிடிக்கும். நீ அழகா இருக்கியா? நான் அழகா இருக்கனா? நிஜமாவா? நல்லா யோசிச்சு சொல்லு. ஜாலியா இருக்கல ஸ்பட்டிகா? ஓகே, ஸ்பட்டிகா ஹாப்பி. அதனால ஷோ ஸ்டார்ட் பண்ண போறோம். சொல்லுமா, கேமரா பார்த்து சொல்லு. கலாட்டா கிட்ஸ் ஆரம்பமாகட்டும். கலாட்டா கிட்ஸ் ஆரம்பமாகட்டும். சொல்லு ஸ்பட்டிகா, எதுக்கு அந்த ஹெல்மெட் போட்டிருக்க? போய் சொன்னா லைட் எரியும். அவ்வளவுதான்டா. பளிச்சுன்னு பேசுற. அப்ப போய் சொல்லுவியா? சொல்லுவேன். ஸ்கூல்ல குறும் பண்றியா? பண்ணுவேன். பண்ணுவியா? என்ன குறும் பண்ணுவேன்? எல்லாரும் பேசிட்டே இருப்பேன். பேசிட்டே இருப்பியா? சரி, உனக்கு கோவம் ஜாஸ்தி வரும் போல இருக்கு. கோவம் தான் என்ன பண்ணுவ? கோவம் தான் திட்டுவேன். யார? யார வேணா திட்டுவியா? யார் அதிகமா திட்டுவ வீட்டுல? கொஞ்சம் தான் திட்டுவேன். அதுக்கு மேல திட்டினா என்ன வரைக்கும் போவாங்க. அடிப்பாங்களா? வீட்டுல யார் ரொம்ப ரொம்ப உன்னை கோவப்படுத்துவா? அம்மா. என்ன பண்ணுவாங்க அம்மா?
எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க. எல்லா வேலையினா என்ன மாதிரி வேலையெல்லாம்? வீட்டத்தோட அதெல்லாம். பாடுறா எங்கட அம்மா இந்த சின்ன வயசுல அந்த குழந்தைய வீட்டை துடைக்க சொல்லியிருக்கீங்களே, இது தப்பு தானே? நல்லது தானே. என்ன நல்லது? வீடு துடைக்கிறதா? வீடு துடைக்கிறது நல்லது, ஆனா குழந்தை பண்ணக்கூடாது. காஃபி அவளே துடைக்கிறது நல்லது தானே. அது ஓகே, அது ஒத்துக்கிறேன். அது ஒத்துக்கிறேன். எல்லாத்தையும் பெருக்கணும்னா எப்படி? எல்லாத்தையும் பெருக்குலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்பப்ப வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சேன்னா குக் பண்ண போகும்போது அந்த டஸ்ட் எல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போடு சொல்லுவேன். செஞ்சுதான் ஆகணும், என்ன பண்றது? இல்லன்னா என்ன ஆகும்? இல்லன்னா அவ்வளவுதான், அடிதான். அடிக்கிறாங்களா? பலான்னு இருக்கு. பலார்னா இது தெரியாம நான் வேற கொஞ்சம் அதிகப்பிரசிங் தரமா பேசிட்டேன். கடைசியா சொல்றேன் இதெல்லாம். நீங்க பலார்னு அடிப்பீங்களா மேடம்? கோவம் வந்து அடிப்பேன். அடிப்பீங்களா? ஓ, யார் யாரெல்லாம் அடிப்பாங்க அம்மா வீட்டுல? என்ன மட்டும் தான் அடிப்பாங்க. அப்படியா? ஏன் மேடம் குழந்தைய மட்டும் அடிக்கிறீங்க? அது பாட்டி, அது அப்பா, அவங்க 2 பேர் திட்டுவாங்க. அவங்க 2 திட்டுவாங்களா? எத்தனை பிரச்சனை இருக்கு. யார் யார்? அப்பாவா? பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண போனா கொஞ்சம் அப்படியே சைட்ல 1-2 திட்டுக்கள் விழலாம். அடியெல்லாம் வாங்கினதே இல்லையா சார் இது வரைக்கும்? வெளியே தட்டு எடுக்கிற சத்தம் கேட்டாலும் நான் குதிச்சு வெளியில ஓடிடுவேன். குதிச்சு வெளியே ஓடிடுவீங்களா? என்னம்மா அம்மா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டோ? லஞ்ச் சாப்பிட்றது பிடிக்குமா உனக்கு ஸ்கூல்ல? ஏமா? அம்மா நிறைய வைப்பாங்க. டேஸ்ட் ஓகேவா? டேஸ்ட்லாம் நல்லா கதை. நல்லா இருக்காதா? பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுது. பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுதா? இது நான் அப்படியே அப்பா கிட்ட போறேன். வீட்ல இருந்து லஞ்சா சார்? நான் கொடுத்து வச்சுவேன், வெளியில தான் சாப்பிட்டுப்பேன். இங்க பாருங்களேன், ஒரு பெரிய லஞ்ச் பாக்ஸ்ல இவ்வளவு வச்சு யாராவது சாப்பிடுங்க? கரெக்டான கேள்விதான். உங்க லஞ்ச்னால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க மேடம். அப்படிலாம் இல்ல சார். அப்படி என்ன கொடுத்து பிடிச்சது வச்சா சாப்பிட்டுருவா. பிடிக்காத, அதாவது நல்ல 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 உடம்புக்கு நல்லது பட் பிடிக்காது அதை வச்சா அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவா. நீ நிறைய வச்சுட்ட, பெல் அடிச்சிச்சு, என்னால சாப்பிட முடியல, மிஸ் வெள்ள அமைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லுவா. ஓகே, பிடிக்காம கம்பல் பண்றாங்களே. பேசி முடிவுக்கு வாங்க. சரி இப்படி கே வச்சுக்கோ. இனிமே கீழே லஞ்ச கொட்ட மாட்டேன். அம்மா சொன்ன பேச்சு கேட்பேன். காஃபி பால்லாம் கொட்ட மாட்டேன். சமத்தா இருப்பேன். அப்படியே சாக்லேட் எடுத்துக்கோ. 6ஆ? யார் யாருக்கு? என் தம்பிக்கு ஒண்ணு, அப்புறம் எனக்கு ஒண்ணு, அப்புறம் என் அண்ணனுக்கு ஒண்ணு. 3 ஆச்சு. 3 தான். மறுபடியும் ஒரு தடவை இன்னொரு ரொட்டேஷன்ல சாப்பிடுவீங்களா அந்த 3? தேங்க்யூ சோ மச் பட்டிகா. So why this கொலரில பெர்ஃபார்ம் பண்றதுக்கு 3 ஃபேமிலி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா அண்ட் ஃபேமிலி, லெட்ஸ் வெல்கம் them. ஜிங்கனமணி சிரிச்சு புட்டா நெஞ்சலானே. ஒரு ஜாலியான ஃபேமிலியா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை வச்சு எபிசோட் பண்ண கை தட்டுங்களா. உங்க டான்ஸ்ல எங்களுக்கு ஒரு பரம திருப்தி வந்துருச்சு. உங்க பேர் சொல்லுங்க சார். கணேஷ். கணேஷ், என்ன பண்றீங்க? ஐசிஎஃப்ல ஒர்க் பண்றேன். உங்க பேருமா? சித்ரா. என்ன பண்றீங்க சித்ரா? தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். இப்போ உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம் சரியா? அங்க ஒரு பிளே ஏரியா இருக்கும், அங்க ஒருத்தவங்க போகணும், இங்க ஒருத்தவங்க நிக்கணும். யார் இங்க இருக்க போறா, யார் உள்ள போறா? ஐஸ்வர்யா நீங்களா முடிவு பண்ணக்கூடாது, அது ஐஸ்வர்யா தான் முடிவு பண்ணும். சொல்லுமா? அம்மாவா? ஓகே, அம்மாவை கூட்டு போய் அப்பா இங்க வந்துருங்க. கணேஷ், நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாப்போமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். Your time starts now. Independence Day. எது? Independence Day. Independence Day வா? Parade. Parade-ஆ? ஃபிளாக் இருக்கா பாரு. Independence Day parade. ஃபிளாக்ங்கறாங்க, ஆமாவா இல்லையா? மேடம் நீங்க கும்பலாம் கூடாது. அப்படியே இல்ல flag இல்ல. ஊதறதா? இந்த பாரு, அங்க இருக்கு பாரு. அந்த நல்ல வேளை அவங்களே கண்டுபிடிச்சாங்க. சைக்கிள் பக்கத்துல இருக்கு பாரு. இங்க பாரு அம்மு, இங்க சைக்கிள் பக்கத்துல. இதா இருக்கு பாரு, சைக்கிள் பக்கத்துல ஊதறதுமா? கோல்டன் கலர்ல, மஞ்சள் கலர்ல. சூப்பர். அடுத்து சீக்கிரம் போங்க சார், 2 நிமிஷம் தான் சார் இருக்கு டைம். தரையில நீந்தி போக கூடியது. தரையில நீந்துமா? ஐயோ, தரையில நீந்துமா? தண்ணியில நீந்தும் கேள்விப்பட்டிருக்கோம், தரையில எப்படிங்க நீந்தும்? மேடம் நீங்க எதையும் தொடக்கூடாது மேடம். தேலா? இல்ல. ஒரு நிமிஷம் ஆச்சு. தண்ணியிலயும் இருக்கும். தண்ணியில இருக்குமா? பல்லியா? தண்ணியிலயும் இருக்கும், தரையிலயும் இருக்கும். தவளையா? இல்ல. பாம்பா?
பாம்பு பாம்பு எங்க இருக்கு பாரு. பாம்பு அது அங்க இருக்கு பாரு பாம்பு அந்த இது பக்கத்துல. அதான் இருக்கு பாரு. பயப்படுறீங்க. பயப்படுறேன். அந்த பாம்பு பாம்புனா. அப்புறம் சொல்லுங்க. ஷாலினியுடன் முதல் படம் ஹீரோ. ஷாலினியோட மாதவனா? யா. Wow, what a clue this is, மாதவன் ஏங்க எனக்கு திருப்பி வச்சிருக்கீங்களே போஸ்டர் எனக்கு தெரியலையே. உங்களுக்கு தெரியணுங்கிறது முக்கியம் இல்லையே. உங்க பொண்ணுக்கு தான் தெரியல. மாதவன்லாம் தெரியாது குழந்தைக்கு. அட வெளிய வந்து சண்டை போட்டுக்கலாங்க. அதென்ன தண்ணி குழாயா? டேய் இங்க மாதவன் போஸ்டர் இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஏங்க இங்கயா இதுவா? இல்ல முன்னாடியா. இந்த ஃபர்ஸ்ட் முன்னாடி ஃபர்ஸ்ட். அட இங்க கொடு. அப்புறம் சொல்லுங்க. 10 seconds. 9 Drawing. 8 Drawing. Drawing item. டிராயிங் Time up. சொல்லுங்க சார் ஓபனா. என்ன சார் இது? பரேட்ல யூஸ் பண்ற. பரேட்ல யூஸ் பண்றதா? நல்ல வேளை அவங்க தெளிவா இருந்தனால கண்டுபிடிச்சிட்டாங்க. சூப்பர் 10 மார்க்ஸ். அடுத்ததா எப்படி சார் தரையில நீந்த முடியும்? நீங்களே சொல்லுங்க. தரையில நீந்தறதுக்கு நான் சொல்லிருப்பேன். நான் எதுவும் சொல்லக்கூடாது இப்ப வர. தரையில போகும். போகுமா? ஓகே ஃபேமிலியா முடிவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. என்ன சார் இது? ஸ்னேக். 20 மார்க்ஸ். ஷாலினியுடன் முதல் படம். 30 மார்க்ஸ். சரி அடுத்ததா பெயிண்டிங் யூஸ் பண்ணுவோம். பெயிண்டிங்கா? பரவாயில்லையே அதிகம் எடுத்துட்டீங்களா? 40 மார்க்ஸ். மொத்தமா உங்ககிட்ட 5 திங்ஸ் கொடுத்துருந்தோம். 4 கரெக்டா கண்டுபிடிச்ச காரணத்தினால 40 மார்க்ஸ். கொண்டாங்க சீட்ல உட்காருங்க. போங்க. தேங்க்யூ ஸோ மச். போங்க. அடுத்ததா வைத்திஸ் கொலவரியில பாலசுப்ரமணியன் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. பூமி என்ன சுத்துது, பூமனெஞ்சு கத்துது, ஏன் முன்னாடி சுக்குறேன், கைய கட்டி நிக்குது, டேமேஜான பீஸ் நானே, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன, காஞ்ச மண்ணு ஹீரோ ஆன, சாஞ்ச தூணு நேரான, என்னோட பேரு. அப்பா நல்லா ஆனாராமா பாலசுப்ரமணியன்? நல்லா ஆனாரா? ஓகே சொல்றதுக்கு மனசு சொல்ல மாட்டேங்குது அவளுக்கு. என்ன சார் பண்றீங்க? நான் கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியரா இருக்கேன். சர்வீஸ் இன்ஜினியரா? உங்க பேரு? முத்துகிருஷ்ணன். மேடம் உங்க பேர் சொல்லுங்க. ரத்னா. என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ உங்களுக்கு 2 minutes டைம் தருவேன். அதுக்குள்ள பிளே ஏரியா கொடுத்தவங்க போயிடணும். இங்க ஒருத்தங்க இருக்கணும். யார் க்ளூ கொடுக்க போறா? யார் பிளே ஏரியா போறா? அப்பா. அப்பாவை கூட்டு போறியா? ஓகே அப்பா போங்கப்பா. ரத்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாப்போமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். ஓகே your time starts now. இது விளையாட்டு பொருள். எந்த விளையாட்டு? ரிங் மாதிரி இருக்கும். மாதிரி இருக்குமா? எனது ரிங்கா? இல்ல வேற டைரக்டா க்ளூ கொடுக்க கூடாது. அடுத்ததா அப்புறம் இது அனிமல். என்ன அனிமல் சார்? எது மாதிரி? காட்டுலயா? இது வீட்ல இருக்கும். வீட்ல எலி. எலி அனிமல்ங்கிறீங்க, அவர் எலிங்கிறாரு. ஐயோ இதுப்பா இது வண்டி எல்லாம் இழுத்துட்டு போகும். குதிரை. குதிரை இல்ல மாடு. கரெக்ட். மாடா? அது எது இருப்பார்? மாடு இருப்பார். இங்க பாரு இந்த பூமி உழவு. கரெக்டா? சூப்பர். சொல்லு அடுத்து சொல்லு. சோப்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்றது. சோப்பு டப்பா. சோப்பு டப்பா டைரக்ட் க்ளூங்கிறது. வெச்சிருங்க. அடுத்தது எழுதுறதுக்கு யூஸ் பண்றது. இது எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் ஆச்சு. பேப்பர். எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்பா. பேப்பருங்கிறாரு. ஆமாவா இல்லையா? அடுத்து சொல்லு. ஆமா ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் நீங்க சொன்னீங்களே. இது பென்சில். இல்ல பேப்பர். இது பேப்பர். சேர்ந்து மொத்தமா பேப்பர் பென்சில் அந்த மாதிரி. இல்ல எழுதுறதுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவானே அவன். சரி அடுத்து சொல்லு. பாக்கெட்ல எழுதுறதுக்கு வச்சுக்கிறது என்னது? நம்பர்ஸ்லாம் எழுதி வைப்போமே. இது நல்ல க்ளூ. நம்பர்ஸ் எழுதி வைப்போம்ல. பாக்கெட் டைரி பாரு. சூப்பர் சார். இன்னும் ஒரு 20 seconds தான் இருக்கு. அடுத்து சொல்லு. அதுக்கப்புறம் இல்ல பாக்கெட் காமெடியன் இவரு. சந்தானோட. இல்ல பஞ்ச் டயலாக் தான் சொல்லுங்க. அவர் ஒரு டயலாக் சொல்லி காட்டுங்க. டயலாக் தான் சொல்லுங்க. டயலாக் தெரியலையே. டயலாக் தெரியல. போங்க. அப்பா இன்னொருத்தர்ப்பா. இது முன்னாடி இருக்காரு பாருங்க. முன்னாடி ஃபர்ஸ்ட் ரோஸ் கலர். ரோஸ் கலர் எப்படி போட்டு இருக்கு பாருங்க. ரோஸ் கலர் இருக்கு. அடுத்து டைம் அப்.
ஒவ்வொன்றா கொடுங்க, மெதுவா சிரிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ரிங்கா? எங்க சார் ரிங்கு? இல்லையா? ரைட்டு, 10 போச்சு. அடுத்ததா? சோப்பு டப்பா. எங்க சார் சோப்பு டப்பா? இல்லையா? 20. அனிமல். அனிமல். கடைசியா ஒரு வழியா கண்டுபிடிச்சீங்க. ஏங்க இது காட்டுல இருக்க அனிமல்ங்க, வீட்லயாங்க இது? காட்டெருமையை கையில வச்சுக்கிட்டு வண்டி இழுக்குங்கிறீங்க, தக்காளி சாதம் செய்யுங்கிறீங்க, தக்காளி சாதம் என்னமோ ஏதோ பண்ணிட்டீங்க. மொத்தம் ஒரு 10 மார்க்ஸ். அடுத்ததா? டைரி. டைரி. டைரி இருக்கா சார்? இல்ல எடுக்கல. அது ஒரு 10 மார்க் போச்சு. அடுத்ததா? விவேக். விவேக்கா? இங்க சூப்பர் சார், அருமையா கண்டுபிடிச்சிருக்கீங்க. மொத்தம் உங்ககிட்ட 5 திங்ஸ் கொடுத்துருந்தேன், 2 கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. 20 மார்க்ஸ். கொண்டாங்க வேண்டியும், உங்க பொசிஷன்ல போய் வந்துருங்க. அடுத்ததா வைதிஸ் கொலவரியில ஸ்பட்டிகா அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. சார் பயங்கரமா இருக்கீங்க சார். உங்க ஸ்டெப்பை நாங்க அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு அதுல இருந்து என்னால வெளியவே வர முடியல. அதுல நீங்க உட்கார்ந்து ஸ்டெப் போட்ட பாத்தீங்களா? ராமராஜனே ஆனது இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப். அருமையா ஆனீங்க சார், பிரம்மாண்டம். இப்ப என்னன்னா, உங்களுக்கு சடனா ஒரு ரசிகர்கள் கூட்டமே கிளம்பிடுச்சு. பின்னால இருந்து ஒரே கத்துறாங்க, அவங்க அப்பா இன்னொரு தடவை ஆட சொல்லுவாங்க, அப்பா மட்டும் தனியா ஆட சொல்லு ப்ளீஸ், எங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆகும். ஓகே, இது பெரிய மெசேஜ். பிரேக் முடியறதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு வெயிட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்க பிரேக்கே விட போறோம். அதனால குழந்தை குட்டியோட எல்லாம் ரெடி ஆயிக்கங்க. இப்போ உங்க பேர் சொல்லுங்க சார். ஸ்ரீநாதன் சார். என்ன பண்றீங்க? மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்டா இருக்கேன். சரி, உங்க பேர் சொல்லுங்க. சுகன்யா. சுகன்யா. ஸ்பட்டிகா அண்ட் ஃபேமிலி, உங்களுக்கு 2 minutes டைம் தருவேன். பிளே ஏரியாக்குள்ள யார் போறா? இங்க யார் இருக்க போறா? அப்பா. அப்பாவா? அப்பா நீயும் பிளே ஏரியாவா? சூப்பர், அப்படியே போட. அப்பா கைப்பிடிச்சு. சுகன்யா, நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாப்போமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். Your time starts now. ஓகே. நம்ம வீட்டு செவுத்துல மாட்டிருக்கோம். அடிக்கூட இது கூட பேட்டரி கூட நம்ம மாத்துவோம். இது க்ளோ. என்ன சார் ரீசன்ட்டா உங்க வீட்டு செவுத்துல ஏதோ மாட்டீங்க? நம்ம ரொம்ப உபயோகமா இருக்கும். ஹால்ல மேல மாட்டிருக்கோம். என்னன்னு சொல்லுங்க சார். அது நான் எதுன்னு சொல்லுங்க. எஸ் கரெக்ட். தென் அம்மா எப்பவுமே இத கையில வச்சுட்டே இருப்பேன். உன் ஸ்கூலுக்கு வரும்போது இதுல தான் நான் பைசா எல்லாம் போட்டு எடுத்துட்டு வருவேன். கரெக்டான க்ளோ. சூப்பர். இத கேட்டு நீ அடம் பிடிச்சிருக்க. இது வந்து நம்ம பிரஹலாத் கிட்ட கூட இருக்கு. இத வந்து தூரத்துல இருந்து ஈஸியா இத வச்சு கண்ணுல பார்த்தோம்னா தூரத்துல அவ்வளவு டெப்தா போக கூடாது. அது வரைக்கும் தூரத்துல இருக்கிற பொருள் வந்து அப்படி எல்லாம் போக கூடாது. நீங்க அது வரைக்கும் சொன்னது வரைக்கும் தான் கரெக்ட். ஓகே, இது நம்ம பிரஹலாத் கிட்ட இருக்கு. இத கேட்டு நீ நிறைய வாட்டி அடம் பிடிச்சிருக்க. பிரஹலாத் கிட்ட இருக்காமேமா? என்னமா பிரஹலாத் கிட்ட? சூப்பர், 1 நிமிஷம் ஆச்சு. யாரு? யாரா? எங்க பெரியம்மா பொண்ணு இப்படி இருக்காது, எனக்கு தெரியாது. எங்க பெரியம்மா பொண்ணு கூட இப்படி கிடையாது. அப்ப என்ன பண்றது? ஓகே, இது வந்து ஸ்பட்டிகா கிட்ட நிறைய இருக்கு. இத வச்சு நல்ல கலர் பண்ணலாம். அந்த ரிங் பக்கத்துல இருக்கு. ஓ, அதையும் பாத்தீங்களா நீங்க? கம் ஹியர், கம் க்ளோசர், கம் லாஸ்ட் ரிங் பக்கத்துல இருக்கு. 30 செகண்ட்ஸ் இருக்கு. ரிங் பக்கத்துல ரிங். see here ரிங். அந்த ஃப்ரிஸ்பி மாதிரி ரிங் இருக்குமே. நோ பக்கத்துல 40 செகண்ட்ஸ் ஆச்சு. இந்த பக்கம், இந்த சைடு, this side. yes அல்ல ரிங். yes you are right. சூப்பர் சார். இது மட்டும் யாரும் சொல்லுங்க சார். யாரும் தெரியல. நீ ஒரு ஹீரோயின்ங்க. ஐயோ, அந்த ஹீரோயின் பேர் தெரியலையே. எனக்கு தெரியாது, நான் சொல்ல கூடாது. இது ஒன்னு ஹீரோயின் பேர் எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் தெரியாது. பட் ஆனா அந்த மக்கு பக்கத்துல இருக்க அந்த yellow கலர் மக்கு பக்கத்துல அவ போறா. this one டைம் அப். சொல்லுங்க மேடம். ஓபனா கிளாக்கா? ஓகே, 10 மார்க்ஸ். ஹேண்ட்பேக் 20 மார்க்ஸ். பைனாகுலர் பிரஹலாத் கிட்ட இருக்கும். பிரஹலாத் கிட்ட இருக்குமாமே. 30 மார்க்ஸ். ஓகே, தென் ஸ்கெட்ச் பென் 40 மார்க்ஸ். என்ன சூப்பர் மார்க்கெட்ல எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்க? சத்தியமா எனக்கு யாரும் தெரியல. தெரியலையா? இப்ப வீட்டுக்காரர் எப்படி சொல்லுவார்? ஃபோன் நம்பர்லாம் சொல்லுவார் பாருங்க. யார் சரி? வாய்ப்பே இல்ல. ஓவியா வாய்ப்பே இவளுக்கே தெரியும். ஓகே, மொத்தமா உங்ககிட்ட 5 திங்ஸ் கொடுத்தேன். பட் அதுக்கு முன்னால உங்களுக்கு மார்க்லாம் போறதுக்கு கொண்டா உங்க ரசிகர்கள் தொல்லை பண்றாங்க.
எடுத்து வச்சுக்கிட்டா ரெட்ட கண்ணால என்ன தின்னாடா அடபட்டா முச்சேடா சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் எடுத்த முட்டை கண்ணால என் முச்செடுத்து போனவதான் கொட்ட பின்னால ஏதோ அனேண்டா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா கொஞ்சம் ஹெவி ஸ்டெப் போட்டிருக்கோம். அதனால எங்க 2 பேத்துக்கும் பிரேக் தேவைப்படுது. ஆமா தானே சார்? கண்டிப்பாக. மூச்செல்லாம் கிரிகிரின்னு வாங்கிட்டு இருக்கிற காரணத்தினால மொத்தம் இவங்ககிட்ட 5 திங்ஸ் கொடுத்துருந்தேன். 4 கண்டுபிடிச்சிருக்காங்க. 40 மார்க். உங்கள்கிட்ட ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன் ஐஸ்வர்யா. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க். உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ற ஃப்ரெண்ட் யாரு? ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா யார்? உன் கிளாஸ்மேட்டா? சரி, அடுத்ததா, ஊருக்கு போகும்போது உனக்கு ட்ரெயின்ல போக பிடிக்குமா பஸ்ல போக பிடிக்குமா? ட்ரெயின். ட்ரெயின்ல. ஏன் அப்படி? ட்ரெயின்ல மிடில் டெய்லி படுப்பேன். ஓ, மிடில் படுப்பியா? பஸ்ல அது முடியாதா? ஓகே, நல்லா யோசிச்சிருக்கீங்க. அடுத்ததா, வீட்ல உன் அம்மா எதுக்கு உன்னை அடிக்கடி திட்டுவாங்க? தப்பு பண்ணா திட்டுவாங்க. என்ன தப்பு பண்ணுவ? போய் பேசினேன். பொய் பேசுவியா? சீச்சோ. அப்ப அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க பொய் சொன்னா? ஒரு தடவை போய் பேசிட்டு அப்புறம் உண்மை சொல்லிடுவேன். சரிம்மா. அடுத்ததா, அப்பா கிட்ட உனக்கு பிடிக்காத விஷயம் என்ன? அப்ப எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க. எதுவுமே வாங்கி தர மாட்டாரா? ஏன் அப்படி? ஒரு நாளைக்கு ஒரு ஐஸ்கிரீம் கேட்டா வாங்கி தர மாட்டாங்க அப்பா. ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டாரா? ஆக மொத்தம் ஐஸ்வர்யா என்ன கேட்டாலும் அப்பா வாங்கி தர மாட்டாரு. அதனால ஐஸ்வர்யாக்கு அந்த விஷயம் அப்பா கிட்ட பிடிக்கல இல்ல? அப்பா வரட்டும் கேட்டலாம். அம்மா என்ன ஒண்ணு அடிக்கடி இப்ப இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணனா அம்மா அடிப்பேன் திட்டுவேன் அப்படின்னா மிரட்டுவாங்க? வெள்ளக்கு சாப்பிடலாம் கெடுதல், அதை சாப்பிடக்கூடாது சொல்லி திட்டுவாங்க. சரி, கேப்போம். அம்மா கிட்ட அதையும் கேட்டலாம். அடுத்ததா, ஐஸ்வர்யா கிட்ட 5 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. ஐஸ்வர்யா அம்மா அப்பாவும் அதே மாதிரி ஆன்சர் பண்ணாங்கன்னா 10 மார்க்ஸ். அப்படித்தானே? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கணேஷ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அம்மா கிட்ட தான். உங்க வீட்டுக்கு பொண்ணோட ஃப்ரெண்டு யார் அடிக்கடி ஃபோன் பண்ணுவா? ஸ்ரீவித்யா. கரெக்டான ஆன்சர். ஸோ உங்க பொண்ணுக்கு டிராவல் பண்ற மாதிரி இருந்தா பஸ்ல டிராவல் பண்றது பிடிக்குமா ட்ரெயின்ல டிராவல் பண்றது பிடிக்குமா? ட்ரெயின் தான். என்ன காரணம் ட்ரெயின்னா? அவர் ரயில்வே எம்ப்ளாயி, அதனால ட்ரெயின் தான் மோஸ்ட்லி நாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆப்ஷனே கிடையாது. ட்ரெயின்ல போனா அப்ப ட்ரெயின் புடிச்சு தானே ஆகணும். 10 மார்க்ஸ். ஸோ மூணாவதா, உங்க பொண்ணு எதுக்கு அடிக்கடி நீங்க திட்டுவீங்க? நகம் கடிப்பா. நிறைய விஷயத்துல திட்டுவோம் இல்லையா? பர்டிகுலர்லி நகத்தை தெரியும். நீங்க எங்கிட்டே பேசலாமே, அதையே அங்க பேசுறீங்க, பயமா? சொல்லுங்க சார். நகத்தை கடிக்கிறார். உங்க பொண்ணு சொன்ன ஆன்சர் என்னன்னா, உங்க பொண்ணு அதிகமா பொய் சொல்லுவாளாம், அதுக்கு திட்டு வாங்குவாளாம். கதை சொல்லுவா நிறைய. இது கரெக்டா சொல்லு, உண்மையை சொல்லு அப்படின்னு. இல்ல இல்ல நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு. கதை ஓவரா சொல்ற போது அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஓகே, அததான் உங்க பொண்ணு சொல்லியிருக்கா. அதனால உங்களுக்கு 10 மார்க் போச்சு. சரி, இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. உங்க பொண்ணுக்கு அவங்க அப்பா கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன? டென்ஷன் படுத்துவாரு, ரொம்ப டென்ஷன் பண்ணாரு. உங்களுக்கு பிடிக்காத கேட்கல, நாங்க பொண்ணுக்கு பிடிக்காது. அப்பாவுக்கு பிடிக்காதுங்கிறது எப்படி? உங்க பொண்ணுக்கு உங்ககிட்ட பிடிக்காத விஷயம்னா வெளியே கூட்டு போனா எதுவுமே வாங்கி தர மாட்டீங்களா? கூட்டு போய் வேடிக்கை காமிச்சு கூட்டு வந்துடுறீங்களா? அதனால அது பிடிக்கலையா? அதனால அங்க ஒரு 10 மார்க் போச்சு. அடுத்ததா, உங்க பொண்ணு கிட்ட எதை நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணுவீங்க? அவங்க சிஸ்டர் நோட் புக்ல எடுத்து ஸ்கிரிபிள் பண்ணுவாங்க. அப்படியா? நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு உங்க பொண்ணு வெளியே சாப்பிட்டா பிடிக்காதான். உங்க பொண்ணு வெளியே ஏதாவது சாப்பிட்டு வந்தா நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களா, வெளியெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா அப்படின்னு? மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 2 கொஸ்டின் கேட்ட ஆன்சர் பண்ணிக்கிங்க. 20 மார்க்ஸ். ஐஸ்வர்யா, அப்படியே அம்மா அப்பா கையை பிடிச்சிக்கோ, சரியா? எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே போய் உட்காந்துக்கங்க, வீட்டுக்குள்ள இங்க. அடுத்ததாக என்ன பொறுத்தம்ல பாலசுப்ரமணியன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாலசுப்ரமணியன், உனக்கு நைட்டு தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவ? சும்மா படுத்துப்பேன். சும்மா படுத்துப்பேன். சரி, ஓகே. அடுத்ததா, உனக்கு எதை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும்? மிருகம் அது மாதிரி ஏதாச்சும் பார்த்தா. மிருகம் பார்த்தாவா? எந்த மிருகத்தை பார்த்து ரொம்ப பயப்படுற நீ? கொரில்லா, லயன் ஆடு மாதிரி. சரி, ஓகே. மிருகத்தை பார்த்தா பாலசுப்ரமணியனுக்கு பயம். அடுத்ததா, உன்னை ஸ்கூலுக்கு அப்பா ரெடி பண்ணி விடுவாரா மாட்டாரா? இல்ல. இல்லையா? அம்மா தானா? எஸ். உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ணுவாரா அப்பா? பண்ணுவாரு. அது பண்ணுவாரு, ஆனா ரெடி எல்லாம் பண்ண மாட்டாரு. சரி, ஓகேமா, சமத்து. அம்மா வீட்டுல யார் அதிகமா திட்டுவாங்க? உன்னையவா, அப்பாவையா, இல்ல அக்கா தங்கச்சி யாரையாவதா? யார் அதிகமா திட்டுவாங்க? அப்பா தான் திட்டுவாங்க ரொம்ப அதிகமா. ஏன் அப்படி திட்டுவாங்கறாரு? அம்மா எது பண்ணக்கூடாதோ அதுதான் பண்ணுவாரு. அப்பாவா? அப்ப உங்க வீட்டுல சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது அப்பா தான் இல்ல? சரி, வந்தோன்னு கேட்டலாம் எப்படி பண்றாருன்னு. பாலசுப்ரமணியன், நீ லீவுக்கு எந்த ஊர் போவ? மோகனூர். மோகனூரா? ஓகே. யார் இருக்காங்க? பாட்டி இருக்காங்க.
பாட்டி இருக்காங்களா? பெரிய பாட்டி. பெரிய பாட்டினா ரொம்ப பெருசா இருப்பாங்களோ? அப்புறம் ஏன் பெரிய பாட்டி? பெரிய பாட்டின்னு பேரு. பேரே பெரிய பாட்டியா? என்னடா அது, பாட்டிக்கு வேற பேர் இல்லையா? சரி ஓகே, கேட்டலாம் உண்மையாலுமே பெரிய பாட்டி பேர் என்னன்னு. சரி, மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கேட்டாச்சு. அடுத்ததா பாலசுப்ரமணியனோட அப்பா அம்மா அதே மாதிரி ஆன்சர் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க்ஸ் கொடுப்போம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் முத்துகிருஷ்ணன். ரெடியா? கேட்டலாமா அப்பா அம்மாட்ட? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்க பையனுக்கு தூக்கம் வரலனா என்ன பண்ணிட்டு இருப்பான்? படுத்துட்டே விளையாண்டு இருப்பான். படுத்துட்டே விளையாண்டு இருப்பானா? இந்த டிவி பாக்குற நடம் பிடிக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டான். அதெல்லாம் பண்ண மாட்டானா? பயமுறுத்தி வச்சிருக்கீங்களோ? அப்படிலாம் கிடையாது. எதுவுமே கிடையாது. ஆனா கரெக்டான ஆன்சர் 10 மார்க்ஸ். பையன் அதே ஆன்சர் பண்ணிருக்கான். இதே படுத்துட்டு ஜாலியா தான் பண்றதுக்கு வேண்டியதான் தூக்கம் வர வரைக்கும் அப்படின்னு. அடுத்ததா, பையனுக்கு எதை பார்த்தா ரொம்ப பயம்? பூச்சாண்டி மாதிரி பண்ணா. பூச்சாண்டி மாதிரி பண்ணாவா? இல்ல, எங்க மணி மாமான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. மணி மாமானா அவன் பயப்படுவானா? ஆமா. நீ என்னமா ஆன்சர் பண்ண? மிருகம். நீங்க மணி தாத்தாங்கிறீங்க, அவன் மிருகங்கிறான். மிருகத்தை பார்த்தாதாங்க எனக்கு என்னடா மணி தாத்தாவை மிருகம் நினைச்சிருக்கியா நீ? இல்ல. ஓகே, அதனால உங்க 10 மார்க் போச்சு. அடுத்ததா, பையனை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடுறதுல உங்க ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாரா மாட்டாரா? ஆமாவா இல்லையா? இல்லையா? நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி இல்லங்கிறீங்க. சாக்ஸ் எல்லாம் போட்டு விடுற, ட்ரவுசர் எல்லாம் மாட்டி விடுறாரு. இல்ல, கண்டிப்பா கிடையாது. கிடையாது. எங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க? என்ன சார் உடனே ஆஃப் ஆயிட்டீங்க? கத்து தான் கொடுத்திருக்காரு. அப்போ ஓட்டெல்லாம் விட மாட்டாரு. ஒண்ணு அவனே போட்டுப்பா, இல்ல நான் போட்டு விடுவேன். இல்லையாண்டா நீ? அதான் 10 மார்க்ஸ். அடுத்ததா, உங்க வீட்டுல யாரு அதிகமா உங்ககிட்ட திட்டு வாங்குவா? பையன்தான். நல்லா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா பையன்தான். பையன் தானா? ஓகே. நீங்க சார்? அவன் தான் திட்டுவாங்க. ரொம்ப இவன் தான் திட்டுவாங்க. என்னமா ஆன்சர் பண்ண? அப்பா. என்ன சார், நீங்க தான் அதிகமா திட்டுவாங்க மேடம்? குழந்தை சொல்லுது மேடம். அப்பாவா திட்டுவாங்க என்கிட்ட? உங்ககிட்ட யாரு? ஓ, அடி வாங்குறத நான் கேட்டிருக்கேன். என்கிட்ட யாரு திட்டுவாங்கன்னா அவன் தான் திட்டுவாங்க. வீட்டுல பிடிக்காத வேலையா செய்றீங்களா அம்மாக்கு, அதனால திட்டு வாங்குறீங்களா? உண்மையா இல்லையா? அதுல ஒரு பேரு உண்மைதான் சார். சரி, ஒரு 10 மார்க்ஸ் போச்சு. அடுத்ததான், பையனை லீவுக்கு எந்த ஊரு கூட்டு போவீங்க? நாமக்கல் போனோம் லாஸ்டா, எங்க மாமா வீட்டுக்கு. நாமக்கல்னா மோகனூர் தான். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல மோகனூர் இருக்கு. மோகனூரா? யார் இருக்காங்க? எங்க மாமா. மாமா இருக்காரா? அவனுக்கு தாத்தா. தாத்தாவா? சரி, அடுத்த தடவை மோகனூர் போனீங்கன்னா பெரிய பாட்டியை கேட்டதா சொல்லுங்க, நான் கேட்டேன்னு சொல்லுங்க. ஓகே, 10 மார்க்ஸ். மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 3 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ண காரணத்தினால 30 மார்க்ஸ். அவ்வளவுதான். எந்திரிச்சியா? போ, அப்படியே கைப்பிடிச்சு கூட்டு போ. அடுத்ததா, ஆகா என்ன பொறுத்தோம்ல நம்ம கூட ஸ்பட்டிகா. ஸ்பட்டிகா, உனக்கும் 5 கொஸ்டின்ஸ் தான். ரெடியா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ண பிடிக்கும்? ட்ரெடிஷனல். மாடர்னா பிடிக்காதா? அப்புறம் இப்ப வந்திருக்கே, இது பேர் ட்ரெடிஷனலா? இப்ப போட்டிருக்கேன். ஆனா பிடிக்காம போட்டிருக்க. யாராவது ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க உன்னை? அம்மா. அம்மாவா? வரட்டும், கேட்டுறேன். பொண்ணுக்கு பிடிக்காம ட்ரெஸ் போட்டு கூட்டு வந்திருக்காங்க. அடுத்ததா, உனக்கு வீட்டுல யாரு நிறைய கதை சொல்லுவா? பாட்டி. சரி, என்ன மாதிரி கதைலாம் சொல்லுவாங்க? பழைய கதைகள் சொல்லுவாங்க. பழைய கதைகள் சொல்லுவாங்களா? கதை கேட்க பிடிக்குமா உனக்கு? ஓகேடா. அடுத்ததா, உனக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? ஹைட் அண்ட் சீக். அதான் விளையாடுவியா எப்பவுமே? அப்பா அம்மா கூட விளையாடுவியா? விளையாட மாட்டாங்க. நீ அடிக்கடி என்ன பொருளை உடச்சு வீட்டுல திட்டுவாங்க? உடைக்கலாம் மாட்டேன். ஒண்ணு கூட உடைக்க மாட்டியா? ஓகே, நல்ல குழந்தையா இருக்க. உன் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச டிஃபன் என்ன? தோசை. சரி, நல்லா தெரியுமா? எப்படி தெரியும்? அதேதான் டெய்லி சாப்பிடுவாங்க. அதனால பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருக்க. சரி, அப்பா வந்தானே கேட்டுருவோம். சோ ஸ்பட்டிகாக்கு 5 கொஸ்டின் முடிஞ்சு. ஸ்பட்டிகாவோட அப்பா அம்மாவும் அதே மாதிரி ஆன்சர் பண்ணாங்களான்னு பாப்போம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்ரீநாதன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்க பொண்ணுக்கு மாடர்னா ட்ரெஸ் பண்ணா பிடிக்குமா, ட்ரெடிஷனலா ட்ரெஸ் பண்ணா பிடிக்குமா? மாடர்ன். மாடர்னா? ஏன் மாடர்னா? அவளுக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ் தான் சூட் ஆகும். சூட் ஆகுமா? ஓகே. உனக்கு என்னமா பிடிக்கும்? ட்ரெடிஷனல். ஏன்? அதான் நான் போட்டுப்பேன். அதான் போட்டுப்பியா? அப்ப ஏன் இன்னைக்கு மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த? அது அம்மா தான் சார். ஏன்? அது அம்மா தான் சூஸ் பண்ணாங்க, நான் சூஸ் பண்ணல. ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க? உங்க பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்படினா? சரி, ஓகே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? இப்ப பிடிச்சிருக்கா? ஓகே, இப்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஆன்சர் கரெக்டா இல்லாத காரணத்தால 10 மார்க் மைனஸ் பண்றோம். அடுத்து உங்களுக்கு, உங்க பொண்ணுக்கு வீட்ல யாரு கதை சொல்லுவா? பாட்டி தான். பாட்டி தானா? நீங்க 2 பேர்லாம் சொல்ல மாட்டீங்களா? அந்த அளவுக்கு நாங்க 2 பேர் சொல்ல மாட்டோம். பாட்டி தான் கொஞ்சம் நல்லா லைவ்லியா சொல்லுவாங்க. ஓகே, பாட்டி என்பது மிகவும் சரியான பதில். உங்க பொண்ணுக்கு என்ன விளையாட ரொம்ப பிடிக்கும்? என்ன விளையாட்டு? அவளுக்கு வந்து ஹைட் அண்ட் சீக் ரொம்ப பிடிக்கும்.
நீங்க வாங்க, நீ எதுவுமே பேசாம இரு. நீங்க சொல்லுங்க சார். கண்ணாமூச்சி தான் சார். கண்ணாமூச்சி தானா? வேலை விட்டு வந்தாலும் வா விளையாடலாம் அப்படின்னு அதை தான் கூப்பிடுவான். அதானா? என்னமா ஆன்சர் பண்ண? கரெக்டான ஆன்சர். உங்க பொண்ணு என்ன பொருள் அடிக்கடி உடைப்பாங்க? இல்ல, அவ அண்மை தூக்கி போட்டு எதையும் உடைக்கலாம் மாட்டான். அப்படியா? உங்ககிட்ட தான் கருத்து இருக்கா சார்? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சதும் உடைச்சது இல்லை. கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணோம். உங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச டிஃபன் என்ன? பொங்கல் தேங்காய் சட்னி. பொங்கல் தேங்காய் சட்னி. அப்பா, வட்டான பதில் சொல்லிட்டீங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அவர் அதை விரும்பி சாப்பிடுவாரு. நீங்க சொல்லுங்க சார். ஈஸியா சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பொங்கலா? மற்றதெல்லாம் ஓகே. நீ என்ன ஆன்சர் பண்ண? தோசை. கேட்டுச்சா உங்களுக்கு? தோசை. ஆமா. இல்ல, அது உண்மை வந்து பொங்கல் தேங்காய் சட்னி. சம்பவத்துக்கு சம்பந்தமான ஒருத்தர் பேசாமவே இருக்காரு. பொங்கல் தான் சார். சரி, இப்ப நீ தான் தெரிஞ்சுக்கணும். அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது பொங்கல் தானா, தோசை கிடையாது. மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 3 கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. அதனால 30 மார்க்ஸ். ஸோ இப்போ இந்த எபிசோடுக்கான மிகச்சிறந்த தந்தை யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய நேரம். அதனால எங்ககிட்ட உலகத்தரம் வாய்ந்த ஒரு கேம் இருக்கு. காமன்வெல்த்லேயே கண்டுக்காம விட்ட ஒரு கேமை நாங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கோம். இந்த கேம் வச்சு யாரு மிகச்சிறந்த தந்தை அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அந்த விதத்துல 3 தந்தைகளும் இங்க வருமாறு விழா குழுவினர் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்க 3 பேத்துக்கும் தனித்தனியா தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. அப்பாக்கள் இங்க இருந்து அந்த ஸ்பாஞ்ச்ல வச்சு தண்ணியை புழிஞ்சு கொடுக்கணும். நீங்க போய் அங்க ஊத்திட்டு வரணும். சரியா? யார் அதிகமா நினைக்கிறீங்களோ அவங்க தான் இந்த வாரத்துக்கான மிகச்சிறந்த தந்தை அவார்டு வாங்க போறாங்க. ரெடியா? ஓகே. யாரு ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ண போறது? கை தூக்குங்க. ஆர்வமா இருக்கீங்க, வாங்க. ரெடியா குழந்தை? Your time starts now. கை தட்டுக்கிறீங்களா? ஏன் சார் நீங்களே புரிஞ்சு கொடுக்குறீங்க? ஓடு ஓடு ஓடு. ட்ரெஸ்ல எல்லாம் ஆனா பரவாயில்ல, வேற ட்ரெஸ் வாங்கிக்கலாம். ஓகே சார், உங்களுக்கு 1 நிமிஷம் டைமு. தைரியமா இருங்க. 1 நிமிஷம் டைமு. 1 நிமிஷம் டைமு. ஓகே, ஓடுமா ஓடுமா. ட்ரெஸ்ல எல்லாம் ஆனா பரவாயில்லமா, வேற ட்ரெஸ் வாங்கிக்கலாமா. முடிஞ்ச அப்பா பேண்ட்ல கூட கொஞ்சம் ஊற்றி விடு. அப்படி 30 செகண்ட்ஸ் ஆச்சு. ரைட்டு. 45 செகண்ட்ஸ் ஆச்சு. நல்லா ஹெவியா கரகோத்துக்களே இருக்குங்கள். 50 செகண்ட்ஸ் ஆச்சு. 55. டைம் அப். இதுக்கு அப்பா பக்கத்துல நின்னுக்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல்லு தேத்திட்டீங்க சார். சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. கை தட்டுங்க. சரி, நீங்க போய் உட்காந்துக்கங்க. உங்களுக்கு அதே 1 நிமிஷம் தான் டைமு. பாலசுப்ரமணியம் ரெடியா? ரெடியா சார்? ஓகே ஓகே. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நல்லா முக்குங்க சார். என்னடா எல்லாம் கீழே ஊத்துற? ஐயோ, கரெக்டா பையன் வெளியவே ஊத்துறான். அப்படி. ஐயோ, 25 செகண்ட்ஸ் ஆச்சு. 30 செகண்ட்ஸ் ஆச்சு. 40 செகண்ட்ஸ் ஆச்சு. ஃபாஸ்டா பண்றோம். கேர்ள்ஸ் சைட்ல இருந்து உனக்கு ஒரே சீரம் தான். 50 செகண்ட்ஸ் ஆச்சு. 55. வேகம் வேகம் வேகம். டைம் அப். பரவாயில்லையே, கொஞ்சம் டைட் காம்படிஷன் தான் கொடுத்துருக்கீங்க. எதா இருந்தாலும் ரெடியா போய் நினைக்கோ. முடிவு என்னங்கிறத நாங்க 3வது ஆள் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அதனால அப்படியே உட்காந்துக்கமா, போமா. மிகச்சிறந்த தந்தைக்காக போட்டி போட 3வதா ஸ்ரீநாதன் வாங்க. அதே 1 நிமிஷம் தான் டைமு. ரெடியா? சரி சார். போலாமா சார்? சரி சார். உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அப்படிதான்.
படிக்கா பயங்கர ஆக்ரோஷமா இருக்கீங்களே. 15 செகண்ட்ஸ் ஆச்சு. வா. 25 செகண்ட்ஸ் ஆச்சு. Thirty seconds ஆச்சு. 40 seconds ஆச்சு. 50. 55. Time up. Time up. So இந்த வார எபிசோடோட மிகச்சிறந்த தந்தை யாருங்கிறத சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. 3ல ஃபர்ஸ்ட் யார் இது? ஐஸ்வர்யா. ஓகே. அடுத்ததா பாலசுப்ரமணியம். ஓகே. 3வதா ஸ்பட்டிகா. ஸ்பட்டிகா பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுல ஹை பிச்ல அடி வைத்திருந்து பேசணுங்கிற அவசியமே இல்லை. ஸ்பட்டிகா அண்ட் ஃபேமிலி எங்க இருக்கீங்க? அங்க இருக்கீங்க. உங்க அப்பா தான் மிகச்சிறந்த தந்தை. உங்களுக்கான கிரீடம் வந்துட்டே இருக்க. கொண்டு வாங்க சோட்டா பீம். காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல, தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன். காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. ஸோ இப்போ ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரம். அதனால வாங்கிக்கோங்க உங்க ஸ்கோரு. ஸோ இந்த வார எபிசோட்ல யாரு ஃபர்ஸ்ட் பிளேஸ், யாரு செகண்ட், யாரு தேர்டு ஸ்கோர் வந்துருச்சு. அதனால சொல்ல போறேன். மத்தவங்களா கைதட்டி ஆரவாரப்படுத்தணும். ஓகேவா? இப்போ தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது பாலசுப்ரமணியம் அண்ட் ஃபேமிலி 50 மார்க்ஸ். அடுத்ததா செகண்ட்ல இருக்கிறது ஐஸ்வர்யா அண்ட் ஃபேமிலி 60 மார்க்ஸ். அதனால இந்த வாரம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஸ்பட்டிகா அண்ட் ஃபேமிலி 70 மார்க்ஸ். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல இருக்க உங்களுக்கு ஜி தமிழ் வழங்கக்கூடிய கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வாங்கிடலாமா? பாலசுப்ரமணியம் கொண்டு வாங்க சோட்டா பீம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்க அப்படியே உங்க பொசிஷன்ல உட்காந்துக்கங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற ரவுண்ட் லக்கா கிக்கா. ஸோ ஸ்பட்டிகான் ஃபேமிலி, உங்க முன்னால இந்த 5 பானை இருக்கு. இதுல 10,000 ரூபாய் வரைக்கும் பணம் இருக்கு. உங்களுக்கு 2 சான்ஸ் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல ஒரு பானையை உடைச்சு உள்ள 5,000 ரூபாய் பணம் இருந்தா தாராளமா நீங்க வச்சுக்கலாம். இல்ல நாங்க கொஞ்சம் லக்கான குடும்பம், இன்னொரு சான்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு யூஸ் பண்ணி அடுத்த பானையை உடைச்சு உள்ள 3,000 ரூபாய் இருந்தா அந்த 3,000 ரூபாய் தான் கிடைக்கும். இல்ல உங்க லக்குக்கு 10,000 ரூபாய் இருந்தா 10,000 ரூபாய் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த பானையை சூஸ் பண்ண போறீங்க? யார் சூஸ் பண்ண போறோம்? இதுவா? ஓகேவா? ஃபர்ஸ்டா? வாங்க அப்படியே ஃபேமிலியோட வாங்க. ஃபேமிலியோட வாங்க. லைனாவா. பானை மட்டும். அப்பா எவ்வளவு கோவம். எத்தனை ரூபாய் வந்திருக்கு? 4,000. 4,000 ரூபாய் போதுமா? இல்ல இன்னொரு சான்ஸ் எடுக்கிறீங்களா? ஓகே சார். இன்னொரு சான்ஸா? எந்த பானை? இதுவா? தேர்டு. ரெடியா? நாங்க 1 2 3 சொல்லுவோம், அப்பதான் உடைக்கணும். வாங்க சார். சார் நல்லா யோசிச்சுக்கோங்க. தேர்ட் ஓகேவா? ஓகே சார். கிரீடம்லாம் வச்சிருக்கீங்க. ஒரு தடவை முடிவு எடுத்தேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். பானை உடைஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். உடைங்க சார். எவ்வளவு? 2,000. கிரீஷ் அப்பாவை எப்படி ஓட்டிங்க? எப்படி அந்த டைலாக்கு? ஒரு தடவை முடிவு எடுத்தேன்னா என் பேச்சை நானே கேட்க இல்லையா? அது அப்படியே இறங்குது. அப்போ ஒரு கர்வம் இருக்கு. ஒரு தடவை ஏன் அது நான் எடுக்கல அதனாலயா? ஓகே. ஆக மொத்தம் 4,000ல இருந்து 2,000 வந்திருக்கீங்க. சந்தோஷமா இருக்குது. நமக்கு காசு முக்கியம் இல்ல சார், சந்தோஷம் ஃபேமிலியோட. அப்படித்தான் சொல்லி நாங்க ஆறுதல் படுத்துவோம். இந்த 2,000 ரூபாயோட ஜி தமிழ் வழங்கக்கூடிய சில பல கிஃப்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. வாங்கிடலாமா? ரைட் சார். கொண்டு வாங்க சோட்டா பீம்.
இந்த வாரம் கலாட்டா கிட்ஸ் பார்த்திருப்பீங்க, குதூகலமா இருந்திருக்கும். மறுபடியும் அடுத்த வாரம் வேறொரு 3 ஃபேமிலியோட. அது வரைக்கும் டாடா பாய் சொல்றது முன்னா. பாய்.